ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து செக்இன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு ஹாஸ்டல் வந்து புக் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் பேக் பேக்கர்னு. அதுக்கு வந்திருக்கோம். நம்ம நம்பர் வந்து 48. ஒரு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. சாரி, 48 50 தெரில, 48 தான் போல். ஓகே, லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, ஒரு செங்கிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காங்க போல நீங்கள். ஓகே, பெட்ஸ் வந்து ஒரு 6 பெட்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 6-8 பெட்ஸ் இருக்குது. 8 புக்ஸ் டாம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஏசி நீட்டாக இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் இதை புக் பண்ணது, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டுக்கு வந்து 180K வியட்நாம் ஸ்டாங் வந்துச்சு. ஸோ 180Kன்றது எவ்வளோ வரும்னா, நம்ம அமௌண்ட்டில் வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் இஸ் அபவுட் ஒரு 650 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் பெர் நைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது. அண்ட் அதர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வியூ இருக்குது. சின்ன பால்கனி மாதிரி இருக்குது. சும்மா இங்கேருந்து ரோடை பார்க்குற மாதிரி. ஸோ ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் பேக் பேக்கர் ஹாஸ்டல் ஃபோனால் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நேற்று ஈவினிங் போல் செக்இன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ணுறோம். காலையில் வந்து செக் அவுட் பண்ணுறோம். ஸோ காலையில் செக் அவுட் பண்ணுறோம். பட் வந்து இங்கேருந்து ஒரு டூர் எடுத்திருக்கோம், ஒரு டூர் பேக்கேஜ். ஸோ இங்கேருந்து நாங்கள் ஒரு 2 இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் போகிற டூர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டூர்ஸ் மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரல் நார்மலாக நீங்கள் யார் வேணாலும் நம்ம விசிட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 கேவ்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஒன்று வந்து பேரடைஸ் கேவ் அண்ட் ஒன் மோர் இஸ் டார்க் கேவ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டார்க் கேவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் பிக்கப் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட்டு. ஸோ நான் காமிக்கிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஓகே இன்றைக்கி மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சம் குக்கும்பர் இருக்குது, சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஏதோ ஸ்வீட் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன், அது இருந்துச்சு. தென் பேன் கேக் மாதிரி இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ் இது லைவ் கவுண்டரில். தென் பிரெட், சம் ஜாம்ஸ், தென் லைவ் கவுண்டரில் ஒரு ஆம்லெட் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதை முடிச்சு நம்ம வந்து அந்த டூர் போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த டூரில் தான் நமக்கு பிரேக் இது லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ட்ரான்ஸ்போர்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து அதில் கவர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவுமே எக்ஸ்க்ளூஷன் இல்லை, எல்லாமே அந்த டூரில் வந்து கவர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஐட்டமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆம்லேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆம்லேட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஊர் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் வருது. நம்ம 2-3 நாளாக ஆம்லேட் ட்ரை பண்ணேன். மோஸ்ட்லி நிறைய இடத்துல ஆம்லேட் தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை ஆட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சால்ட்டட் மாதிரி தான் இருந்துச்சு. வெறும் ரா எக் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஊர் ஆம்லேட் மாதிரி இருக்கும். இந்த பொட்டேட்டோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக அது நார்மலானு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்வீட் இல்லைங்க, நார்மல் இதுதான். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த இது மாதிரி தான் இருக்குது. ஃப்ரைட் பொட்டேட்டோ ஸோ நல்லா தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி மேனேஜ் பண்ணி நினைக்கிறேன், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நேற்று நம்ம இந்தியன் ஃபுட்டு வேறு ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டலில் வந்து
ஒரு தமிழ்காரர். ஸோ நாங்கள் சும்மா பார்த்து என்ன நம்ம ஊருக்கார மாதிரி தெரிகிறாரு அப்படி சொல்லி ரேண்டமாக பேசினோம். ஸோ அவரே வந்து பேசினார். பெங்களூர்னாரு, தமிழ்காரர் தான், தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் இங்கே 4 வீக்ஸாக இருக்கார் வியட்நாமில், சோலோ ட்ராவலர் அவர். ஸோ அவர் இங்கே வந்து ஒரு வியட்நாமிஸ் ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி டின்னர் அங்கே போய் பார்ப்போம். அது ரொம்ப சீப்புன்னு சொன்னார். ஸோ சீப்பாக இருந்துச்சு, பட் ஆனால் அது ஃபுட் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ அவர் ரிவ்யூ வேறு போட்டிருந்தார், கூகுள் ரிவ்யூ. ஸோ அந்த லொக்கேஷன் அனுப்புனார். ஸோ மேபி நம்ம இன்றைக்கி டின்னர் லாஸ்ட்டாக கிளம்புறப்போ, இங்கே பொங்கல் கிளம்புறப்போ இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணுறது அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம வந்து நம்ம ஹோஸ்ட் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அப்படியே இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அண்டு இங்கே வந்து ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது இவங்களோடது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் போய் கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி வந்து நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் உட்காந்து இது பண்ணலாம் போல். ஒரு பெரிய ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லேயும் போயிட்டுருக்கு. சைட்லேயும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 2 வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஃபுல்லாகவே இங்கே இதுதான் மழை இதுதான் இருக்குது. இது வந்து மேலே இருக்கிறது நம்ம ரூம்ஸ், நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ஸ் எல்லாமே மேலே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் அண்ட் ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வந்து மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஹவர் 7 to 8 மண்டே டு சாட்டர்டே. ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே நாங்கள் நேற்று வந்தது வந்து சாட்டர்டே போல் இங்கே வந்தோம். ஸோ சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ நேற்று நம்ம எப்போ வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஒரு 7 o'clock தான் வந்தோம். கரெக்டாக 7 o'clock வந்தப்போ எப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கே வந்து எவ்ரிடே 7 to 8 வந்து ஃப்ரீ பியர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்னன்னு தெரில, இங்கே நிறைய இடத்துல வந்து ஃப்ரீ பியர்ன்ற கல்ச்சர் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஹாஸ்டல் மட்டும் இல்லை, இங்கே நான் பார்த்து போனால நிறைய இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம இன்னொன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஸாலிஸ் ட்ரக் போயிருந்தோம். ஸோ ட்ரக் முடிச்சுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்துட்டு அந்த ட்ரக் முடிச்சு கரெக்டாக நம்ம ரிட்டன் வரப்போ ஒரு 5 o'clock மேலே பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸு, கோக் அந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அண்டு அவங்களும் வந்து ஃப்ரீ பியர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் நைட்டு டின்னர் போனோம் லோக்கல் டூரோட. ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டூர் கைடும் வந்து சம் பியர்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தார். ஸோ வேணா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ பியர்ன்றது வந்து இங்கே ரொம்ப நிறையா வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும். ஃபோன் நாங்கள் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லா பிளேஸ்லையும் அதாவது ஃபோனால நாங்கள் போன எல்லா ட்ரக் அண்டு ஹாஸ்டல்ஸு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்ச்சர் தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ இது இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பேக் பேக்கர் ஸ்டே நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 160K. 160Kனா 160K வியட்நாமிஸ்னா, அதாவது இந்த ஒரு டாமோட ப்ரைஸ், ஒரு பெட்டோட ப்ரைஸ். ஸோ நம்ம கரன்சியில் இது பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 550-600 வரும்னு நினைக்கிறேன். 550 to 600 rupees வரும் பெர் நைட். ஸோ பட் ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ரொம்ப மோசமாக. இது வந்து சென்ட்ரல் பேக் பேக்கர் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ஃபோனா பஸ் ஸ்டேஷனோட இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் நைட்டு பஸ் வந்து ரிட்டன் இங்கேருந்து போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பஸ் வந்து இங்கே தான் இருக்காங்க, எங்கள் ஹாஸ்டல் கிட்டே வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ஏரியாவில் இருக்குது. இங்கே தான் நிறைய என்ன சொல்கிறது, கொஞ்சம் கடைகள் நிறையா இருக்குது. அண்டு இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு பஸ்ஸு டூர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் டூர்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க, கேவ் டூர் எடுக்கிறீங்க, அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்டு ஸ்பாஸ் நிறையா இருக்குது, மசாஜ், ஃபுட் மசாஜ், ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபுட் அது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 200 வியட்நாமிஸ் டாங், 250 வியட்நாமிஸ் டாங் தான் வருது. ஸோ நம்ம ஒரு காசுக்கு ஒரு 600 to 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே. அண்ட் ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் நான் சொன்னேன், கணேசா ரெஸ்டாரண்ட்னு. ஸோ அதுவும் இருந்துச்சு. நம்ம ஒரு இந்தியன் ஃபுட் வந்து ஒரு நாள் அங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கனாலே மற்ற கண்ட்ரிஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். லோக்கல் ஃபுட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஹையாக தான் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ஒரு 3 days கண்டினியூஸாக வியட்நாமிஸ் ஃபுட் ட்ரை பண்ணதால சரி ஓகே, ஒரு எனக்கு கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டு இந்தியன் டேஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு 3 days அப்புறம். சரி ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால அங்கே ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம ஃபுட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியன் ஃபுட் நார்மலாக எப்படி இருக்குமோ ஒரு வெளியே ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்திங்கனாலே எனக்கு ஓகே தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரடைஸ் அண்ட் டார்க் கேவ் டூர்
அந்த இது எடுத்திருக்கோம். ஸோ அதில் நிறைய விஷயம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ டார்க் கேவில் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஜிப் லைனிங், கயாக்கிங், ஸ்விம்மிங், மட் பாத். ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ மட் பாத்லாம் நான் எப்படி கவர் பண்ண முடியும்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். என்னென்ன கவர் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். ஓகே, நம்ம